எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சந்திராசன் பேசுகிறேன். ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. இடையில வந்து பார்த்தீங்கன்னா நான் ஷூட்டிங் போயிட்டேன். ஒரு மூவி வேறு ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். அதனால் மூவி ஒர்க் பண்ணிட்டு நான் வந்து வீடியோ போடுறது கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் நான் வந்து கண்டிப்பாக இதை செய்யணும். ஏன்னா இது என்னுடைய ஆம்பிஷன் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா திண்டுக்கல் மட்டன் பிரியாணி பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக நீங்கள் செஞ்சு பார்க்கலாம் வீட்டில். நீங்கள் இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ண போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாருங்கள், நான் வந்து மட்டன் வாங்கியிருக்கேன். இதுதான் வெள்ளாட்டு கறி. இதில் நீங்கள் சமைச்சிங்கன்னா தான் வந்து உங்களுக்கு இன்னும் டேஸ்ட்டெல்லாம் பிரியாணி டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்கும். பாருங்கள், நான் வந்து 1/2 kg வாங்கியிருக்கேன். நீங்களும் 1/2 kg ரைஸ்க்கு 1/2 kg மட்டன் கம்பல்சரி நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகே, பாருங்கள், நான் அரிசி ஊற வச்சுட்டேன். நான் வந்து சீரக சம்பா ஊற வச்சுருக்கேன். திண்டுக்கல் பிரியாணினாலே சீரக சம்பா தான் ரொம்ப முக்கியம். அதனால் நீங்கள் சீரக சம்பா வாங்கிக்கேன். நான் 1/2 kg வாங்கியிருக்கேன். 1/2 kg மட்டும் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், பிரியாணிக்கு தேவையான மசாலா பாருங்கள். தனியா, முந்திரி, 2 ஏலக்காய், பட்டை, ஸ்டாரு, ஜாவத்ரி, கல்பாசி, சீரகம், ஒரே ஒரு இலை பிரிஞ்சி இலை, மிளகு, லவங்கம், சோம்பு, அவ்வளோதான். சின்ன வெங்காயம், திண்டுக்கல் பிரியாணிக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணணும். அதனால் சின்ன வெங்காயம், 4 பச்சை மிளகா, 3 ஸ்பூன் வந்து தயிர், 6 பல் வந்து பூண்டு, 3 துண்டு இஞ்சி, 1/2 எலுமிச்சப்பழம். மீடியம் தீயில் வந்து வச்சுட்டு இந்த மசாலா போட்டுடலாம். ஒரு 10 செகண்ட் நீங்கள் சிம்மில் வச்சுட்டு நீங்கள் வறுத்திங்கன்னா போதும். மசாலா நீங்கள் வறுத்துட்டு அரைச்சிங்கன்னா வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சிக்கலாம். பாருங்கள், மசாலா அரைச்சி இவங்க லாக் பண்ணுறோம். பாருங்கள், மசாலா அரைச்சிட்டேன். பக்காவாக இருக்குது பாருங்கள். இதை தான் நம்ம கறிக்கு போட போகிறோம். பாருங்கள், சின்ன வெங்காயத்தை போட்டுக்கோங்க, பூண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் 4. இப்போது மிக்சியில் வச்சு அடிக்க வேண்டியது. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. எண்ணெய் கம்பல்சரி நீங்கள் ஊற்றிக்கணும். நெய் பாருங்கள், 2 ஸ்பூன். இப்போ நம்ம அரைச்ச மசாலா போட்டுக்கலாம். இப்போ நீங்கள் கலர் இப்போ நம்ம அரைச்ச மசாலா ஒரு ஸ்பூன் மஞ்சள், 1 ஸ்பூன் பியூர் மிளகாத்தூள், தயிர், மட்டன், தேவையான அளவு கல்லுப்பு. நான் வந்து எப்பவுமே கல்லுப்பு தான் யூஸ் பண்ணுவேன் பிரியாணிக்கு. நீங்களும் அதே மாதிரி கல்லுப்பு யூஸ் பண்ணுங்கள். இப்போது இந்த டயத்தில் கொத்தமல்லி, புதினாவை போட்டுக்கோங்க. இந்த டம்ளரில் தான் நான் வந்து அளவு வச்சுருக்கேன். வச்சுதான் 3 4 4 கிளாஸ் ஒரு கலரிட்டு 15 to 20 மினிட்ஸ் வந்து மூடி வைக்கணும். 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் மூடி வைக்கணும். அப்போ தான் கறி வந்து சாஃப்டாகும், நல்லா வேகும். இப்போ லெமனை ஜூஸ் ஒரு 2 மினிட்ஸ். இந்த டைமில் இப்போ
அரிசியை போட வேண்டியதான் பாருங்க. சீரக சம்பா ரைஸை போட்டுக்கலாம். இப்போ ஒரு 15 மினிட்ஸ் பாருங்க. இப்போ நம்ம அடி பிடிக்காத அளவுக்கு லைட்டாக ஒரு வாட்டி ஒரு கலர் எடுங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 80% ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம டம் போட போகிறோம். நீங்கள் வேணும்னா உங்களுக்கு போடுங்க, நான் போடுவேன். ஒரு 3 ஸ்பூன் மட்டும் நெய் போட்டுக்கலாம். 2 3 அவ்வளோதான். நெய் போட்டு முடிச்சுங்க. இப்போ நம்ம மூட போகிறோம். அவ்வளோதான். இதை நீங்கள் டம் போட்டு நல்லா வைக்கணும். இப்போ மூடினதுக்கப்புறம் நீங்கள் கரெக்டாக இப்போ 15 மினிட்ஸ் வச்சா போதும். சிம்மில் 15 நிமிஷம் கரெக்டாக வைங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கு. இப்போ நம்ம பார்க்கலாம். பாப்பா பயங்கரமா இருக்க. ஓகே ஓகே, திறக்கலாம். பாருங்க திண்டுக்கல் பிரியாணியை பாருங்க. திண்டுக்கல் மட்டன் பிரியாணி பாருங்க. பாப்பா எவ்வளோ சூப்பராக இருந்திருக்கு பாருங்க. பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்க. அடியில் கொஞ்சம் கூட உங்களுக்கு பாருங்க மட்டன் பீஸ் பாருங்க. ஸோ இதை நான் உங்களுக்கு சாப்பிட்டு காட்ட போகிறேன். மட்டன் பீஸ் பாருங்க, எவ்வளோ பெரிய பீஸ் பாருங்க. இப்போ நான் உங்களுக்கு சாப்பிட்டு காட்டுறேன். ஓகே பாருங்க, நான் பிரியாணி முடிச்சிட்டேன். திண்டுக்கல் மட்டன் பிரியாணி. இப்போ நான் உங்களுக்கு சாப்பிட்டு காட்ட போகிறேன். செம்ம டேஸ்ட்டுங்க. தயவு செய்து ட்ரை பண்ணுங்க. இந்த பாருங்க பீஸ் பாருங்க, மட்டன் பீஸு. ஆஹா, கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. நான் இன்னொரு வாட்டி சாப்பிட்றேன். பாருங்க, ஈரல் நான் செஞ்சிருக்கேன் ஆல்ரெடி. இந்த ஈரல் நான் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. நான் இது செஞ்சு இன்னொரு வாட்டி வீடியோ போடுறேன். அதையும் நான் சாப்பிட்றேன். சூப்பராக இருக்கு. இன்னைக்கு நம்ம திண்டுக்கல் மட்டன் பிரியாணி பார்த்துருப்பீங்க. நானும் ரொம்ப நாள் ஆச்சு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சீரக சம்பால செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதனால நான் உங்களுக்கு செஞ்சு காட்டியிருக்கேன். நீங்களும் வீட்டில் இதை ஈஸியாக செஞ்சு பாருங்க. எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை தட்டுங்க. ஓகே, பை.